ஜல்லிக்கட்டு தமிழனுடைய பாரம்பரிய விளையாட்டு. இது இன்று நேற்று நடக்கிறது இல்லை, சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஹைபர் புலன் கணவாய் வழியாக ஆரிய படையெடுப்பு குதிரையோடு வந்த பொழுது அவர்களை எங்கள் காளைகளை கொண்டு நாங்கள் எதிர்கொண்டோம். அப்போ அந்த மாட்டுக்கும் எங்களுடைய மனித இடத்திற்கும் உண்டான தொடர்பு இன்று நேற்று வந்ததில்லை, காலம் காலமாக எங்களுடைய பாட்டை முப்பாட்டை பண்ணிக்கிட்டு இருந்தது. அப்போ நாங்கள் எங்களோடையே வளர்ந்த மாடுகளை வருடத்தில் ஒரு நாள் எங்களுக்கு பயனளித்த மாடுகளோடு கட்டி தழுவி நாங்கள் ஏறு தழுவுகிறோம். இது ஜல்லிக்கட்டு இல்லை, ஏறு தழுவுதல். எங்களுடைய ஏரினை தழுவி எங்களுடைய விளையாட்டினை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். இது எங்களுடைய தமிழனுடைய உணர்வு சார்ந்த விஷயம். இந்த மத்திய அரசாங்கம் என்ன செய்யுது அப்படின்னாக்கோ, ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த இனத்தினுடைய பண்பாட்டு அடையாளங்களை அழிக்க வேண்டும் என்பதுதான் இந்த பாசிச கொள்கையினுடைய தத்துவம். ஆக இந்த பண்பாட்டை சிதைத்து விட்டால் இந்த இனம் இருந்ததற்கான அடையாளமே தெரியாம போயிடும். அதற்குண்டான வேலையை தான் இந்த மோடி அரசு செஞ்சுக்கிட்டு இருக்குது. பண்பாட்டை அழியவிடக்கூடாது. வரலாறு தெரியாத எந்த ஒரு சமுதாயமும் வரலாறு படைக்க முடியாது. நம்மளுடைய வரலாறு என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.